சும்மா தற்காலிகமாக போட்டு ஒரு வருஷம் தான் ஓடப்போகுது, அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க பிஎல்டிசி மோட்டார் வாங்குங்க. நிரந்தரமாக போடணும் சார் அப்படிங்கிறவங்க ஏசி மோட்டார் வாங்குங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான சலுகைகளை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே பார்த்துருக்கிற மாதிரி ஒரு இடிதாங்கியை போட்டு இந்த சோலார் பேனல்லேருந்து எந்த விதமான பாதிப்பும் இடியினால் வந்துடக்கூடாது அப்படின்னு அதுக்கும் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டீசல் மோட்டாரில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்துச்சோ, நார்மலாக டீசல் மோட்டார்னாலே உங்களுக்கு தெரியும் 5 ஹெச்பி, அதே அளவு ப்ரெஷரு சோலார் மோட்டாரில் 3 ஹெச்பியில் கிடைக்குது. இப்போ இங்கே டீசல் இன்ஜின்லாம் 30 அடி வரைக்கும் தான் இழுக்கும். இப்போ மேலேருந்து தரமட்டத்திலேருந்து ஒரு 30 அடி பாதி தூரத்தில் இந்த என்ஜின் வச்சுருக்காங்க. இந்த என்ஜின்லேருந்து மேலே 30 அடி போகணும் தண்ணி. போனால் பிறகு தான் உங்களுக்கு வயலுக்கு போக முடியும். அப்போது இந்த 30 அடியும் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகக்கூடிய தூரத்துக்கும், அப்புறம் குளத்துல ஆழத்தில் நம்ம கிணத்து மோட்டாரை உள்ளே இறக்கி விட்ருக்கோம். அங்கேருந்து தண்ணியை தள்ளி தோட்டம் முழுசும் உங்களுக்கு பாய்க்குது. அன்னைக்கு ஒரு மிதமான வெயில் 38 பாயிண்ட்டு, 40 பாயிண்ட்டு, 42 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட சோலாருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் 80%லேருந்து 85% வரைக்கும் நல்ல அருமையான இறைப்பு திறன் இருந்தது. அவங்களுடைய காடு முழுசுமே போய் பாய்ஞ்சிருச்சு. காடு முழுவதுமே பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க. பல்வேறு இடங்களில் மடை திறக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது முழு தோட்டமும் பாய்ஞ்சிருது. தேவையான அளவு தண்ணியும் பாய்ஞ்சிருது. நீங்கள் ஒரு நாளைக்கு 6 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் நீங்கள் டீசல் வாங்கி பாய்ச்சினா எவ்வளோ தூரம் பாயுமோ அந்த தண்ணி ஃப்ரீயாகவே ஒரு நாள் பூரா பாய்ஞ்சிருது. அப்போ சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் தண்ணி பாய்ச்சறதா வச்சுக்கிட்டா கூட, வாரத்தில் 4 நாள் தான் தண்ணி பாய்ச்சணும்னு வச்சுக்கிட்டா கூட, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ரூ. 1500லேருந்து ரூ. 1600 மிச்சமாகும். ஒரு மாதத்துக்கு ரூ. 5000லேருந்து ரூ. 6000 மிச்சமாகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட 10 மாதத்தில் ரூ. 60,000. 1.5 வருஷத்தில் ஒரு டீசல் இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கிற தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பம்புக்கு பதிலாக நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா 1.5 வருஷத்தில் எடுத்துடலாம். 3 போகமும் பல்வேறு விதமான பயிர்களை நீங்கள் சாகுபடி செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் முழு நம்பிக்கையோட முழுசாக நான் விவசாயத்தில் ஈடுபட போகிறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். சோலார் பேனலை வாங்கி போட்டுட்டு ஓட்டாமே கிடந்தோம்னா அது நமக்கு லாபமாக அமையாது. சோலார்னாலே தினமும் சூரிய சக்தி கிடைக்கிது. காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் சோலார் பம்பை ஓட்ட முடியும். வருஷம் முழுவதும் ஓட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய திட்டமும் எண்ணமும் இருந்துச்சுன்னா நீங்கள் சோலார் பம்பு போடுங்க. நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். விரைவாகவே டீசல் இன்ஜினெல்லாம் பொறுத்த வரைக்கும் உடனே மாற்றிடுங்க. டீசல் இன்ஜின் கிடைக்கக்கூடிய செலவு விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சோலார் 100க்கு 100% உடனடி பலன் தரக்கூடியதாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.